நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கன்சியூம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஹெடர்ஸை பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு கன்சியூமோட அட்ரிபியூட்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து ஒரு ஃபில்டர் ரிக்வெஸ்ட் தான். அந்த ஃபில்டர் ரிக்வெஸ்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி டேட்டா சென்ட் பண்ணுறாங்க, என்ன மீடியா டைப்பில் டேட்டா சென்ட் பண்ணுறாங்க ரிக்வெஸ்ட் பாடிக்குள்ளே அப்படின்றது பார்க்கறதுக்கு தான் இந்த வந்து கன்சியூம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே மீடியா டைப்பில் வந்து நம்ம வந்து எப்படி வேணால் நம்ம டேட்டா சென்ட் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஜேசனாகவும் அனுப்பலாம், இல்லை அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்எம்எல் இது பேஸ் பண்ணி அனுப்பலாம், இல்லை ஏதாவது ஒரு ஃபைலை நம்மளுக்கு அப்லோட் பண்ணலாம். அப்போது எனக்கு வந்து இந்த மெத்தடு ஃபைல் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும், இல்லை ஜேசனை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும், அந்த டேட்டா தான் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா, அப்போது எந்த மெத்தட் வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த ஒரு வேல்யூஸை பேஸ் பண்ணி தான், இந்த டைப்பில் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் கன்சியூம் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கணும். இந்த கன்சியூம் யூஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா, நம்ம என்ன டைப் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பண்ணணும். ஸோ கன்சியூம்ஸு இஎஸ் ஈக்குவல் டு இங்கே கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன் ஸ்லாஷ் ஜேசன் அப்படின்னு நம்ம பண்ணலாம். ஏன்னா நான் அனுப்ப போகிறது ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்ல போகிறோம். இந்த வேல்யூஸ் வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜேசன் வேல்யூஸை நம்ம எப்படி பாஸ் பண்ணோம், நம்ம வந்து ஒரு ஜேசன் வேல்யூஸை ஹெடருக்குள்ளே பாஸ் பண்ணணும் அப்படின்னா அது மெத்தட் இது பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெத்தட் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா போஸ்ட் பேஸ் பண்ணி பண்ணலாம். போஸ்ட்டில் தான் நம்ம டேட்டாஸ் அனுப்ப போகிறோம். ஸோ அதனால் இது போஸ்ட் மெத்தட். இந்த மெத்தட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெத்தடாக தான் இருக்கும். ஸோ போஸ்ட் மெத்தடில் கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ரன் பண்ணிப்போம். இங்கே ரிக்வெஸ்ட் பாடி. ஸோ அந்த வேல்யூஸை வந்து நான் இங்கே பண்ணணும் அப்படின்னா ரிக்வெஸ்ட் பாடின்னு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? ரிக்வெஸ்ட் பாடி அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். ரிக்வெஸ்ட் பாடி அனோட்டேஷன். இந்த ரிக்வெஸ்ட் பாடி அனோட்டேஷனுக்குள்ளே நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்டை தான் நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிங்க. இந்த கிளாஸ் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலரில் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூவில் போய்ட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் வந்து என்னென்னா யூசர் அப்படின்னு ஒரு கிளாஸு. இந்த கிளாஸ் வந்து ஒரு மாடலில் பேஸ் பண்ணி பண்ணிப்போம். ஸோ இது ஒரு மாடலு. ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்குள்ளே யூசர் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இதை யூசர்னு கொடுத்துப்போம். இந்த மாடலை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிப்போம். ஸோ நம்மளுக்கு இது ஒர்க் ஆகும். ஸோ க்ரியேட் பண்ணியாச்சோ. இப்போது இந்த யூசர் கிளாஸ்க்குள்ளே நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்றதை பார்த்துக்குங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் இன்ட் ஆஃப் ஐடி அண்ட் தென் ப்ரைவேட் ஸ்ட்ரிங் ஆஃப் நேம். ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டர் செட்டர் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ செலக்ட் ஆல், ஐம் ஜஸ்ட் ஆடிங் கெட்டர் செட்டர். ரைட் கிளிக் பண்ணுங்கள், சோர்ஸ்குள்ளே போங்க. இந்த இடத்துல கெட்டர் செட்டர் பதிலாக கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி ஜென்ரேட்டில் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிக்கிங்க. இதுக்கப்புறம் டூ ஸ்ட்ரிங் வேணும் அப்படின்னா டூ ஸ்ட்ரிங்கும் நீங்கள் வந்து ஓவர் ரைட் பண்ணிக்கிங்க. நான் டூ ஸ்ட்ரிங்கை வந்து இங்கே என்ன பண்ணுறேன்னா ஓவர் ரைட் பண்ணிக்கிறேன். இதில் என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றதுனா எனக்கு ஐடியும் இதையும் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஐடி ப்ளஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஐடி ஈக்குவல் டு ப்ளஸ் நம்ம என்ன பண்ணோம் ஐடி தென் ப்ளஸ் நேம் ஈக்குவல் டு ப்ளஸ் நேம் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் சேவ் திஸ் ஒன். இட்ஸ் ஆல். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே போகிறோம். ஸோ யூசர் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. ஃபைன். இப்போது யூசரை க்ரியேட் பண்ணியாச்சு. யூசர் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும். எம்ப்ளாயி கண்ட்ரோலுக்குள்ளே வருவோம். ஆக்சுவலாக எம்ப்ளாயி கண்ட்ரோலில் நம்ம இதை யூஸ் பண்ணணும்னா யூசர் கண்ட்ரோலில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். நம்ம வந்து எம்ப்ளாயி பேஸ் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி. ஸோ இது வேணால் நீங்கள் யூசர்ன்றதுக்கு பதிலாக இதை வந்து நம்ம என்னவா மாற்றிக்கலாம் அப்படின்னா சோர்ஸில் ஜஸ்ட் ரீநேம் தட் ஒன். ஸோ ரீஃபேக்டரில் ரீநேம் பண்ணிக்கிங்க. இதை வந்து எம்ப்ளாயி அப்படின்னு பேஸ் பண்ணிக்கிங்க. ஃபினிஷ் கொடுத்துருங்க. அது எம்ப்ளாயாக கன்வெர்ட் ஆகிடும். ஐடி அண்ட் நேம் பேஸ் பண்ணி வந்துடும். ஸோ ரிட்டன் ஐடி அண்ட் நேமு. ஸோ இது எல்லாமே எம்ப்ளாயி பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எம்ப்ளாயியோட கண்ட்ரோலருக்குள்ளே நம்ம போயிட்டு இந்த இடத்துல நான் எம்ப்ளாயியை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஓகேவா? இப்போது இதுக்குள்ளே பாஸ் பண்ணுற அந்த டீட்டெயில் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டீட்டெயில்ஸில் எம்ப்ளாயி வெர்ஷன் ப்ளஸ் எனக்கு வந்து யூசர் டீட்டெயில்ஸ் வேணும்னா யூசர் டாட் டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டா அந்த அவுட்புட் நம்மளுக்கு வந்துடும். ஓகே, இப்போது
என்னோட மெத்தட் வந்து போஸ்ட்டு, என்னோட கன்சியூம்ஸ் வந்து என்னவா இருக்கணும், ஜேசன்னா இருக்கணும். அப்படி இருந்தா தான் இந்த மெத்தட் வந்து கால் ஆகும். இந்த மெத்தடோட வெர்ஷன் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகே, வெர்ஷன் 1 குடுத்தா உனக்கு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்ற வெர்ஷன் 1 மட்டும் தான் நம்மளுக்கு வரும். ஓகே. ஸோ இப்போது இதை நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், எம்ப்ளாயி அப்படின்னு நம்ம வெறுமா கொடுத்தோம் அப்படின்னா எரர் வருது. நம்மளுக்கு பேராம்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹெட்டருக்குள்ளே நம்ம என்ன வேல்யூஸ் பாஸ் பண்ணணும், நம்மளுக்கு ஆக்சுவலாக ஏபிஐ வெர்ஷன் சொல்லியிருக்கோம். இப்போ ஏபிஐ வெர்ஷனில் நம்மளுக்கு 1 கொடுத்து நம்ம ரன் பண்ணால் நம்மளுக்கு அவுட்புட் என்ன, எம்ப்ளாயி டீட்டெயில் வெர்ஷன் 1 வந்துடும். ஆனால் எம்ப்ளாயி 2 நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு எரர் தான் வரும். ஏன் அப்படின்னா 401 நாட் ஃபவுண்டுன்னு இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி ரிக்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, எனக்கு ஒரு பாடிக்குள்ளே எனக்கு ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் ஒரு வேல்யூஸ் நம்மளுக்கு பாஸ் பண்ணணும். அந்த ஜேசன் வேல்யூஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு யூசர் டீட்டெயிலாக இருக்கணும். அப்போ யூசர் டீட்டெயில்ன்றது என்னது, ஐடி கோலன் அண்ட் தென் வாட் 101, ஓகே, கமா அண்ட் தென் நேம், ஸோ நேம் கோலன் அண்ட் தென் ராஜ். ஓகே, ஸோ இதுதான் டீட்டெயில். இப்போது இந்த ஜேசனை நம்ம வந்து இதை அனுப்பும் போது ஹெட்டருக்குள்ளே எனக்கு என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஏபிஐ வெர்ஷன் பாஸ் பண்ணணும். பாடிக்குள்ளே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேசனை பாஸ் பண்ணுறோம். இன்னொரு வேல்யூஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் டைப் என்ன சொல்லியிருக்கிறாங்க, கண்டென்ட் டைப் என்னவா கொடுக்கணும் அப்படின்னா, அப்ளிகேஷன் கம் ஜேசனாக தான் நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இப்போ சென்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஜேசனோட ரிவ்யூ ஜேசன் நம்மளுக்கு வரல. ஏன் அப்படின்றது, கண்டென்ட் டைப் வந்து நம்ம என்ன பண்ணோம், அப்ளிகேஷன் ஜேசன் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கணும். 404 வருது. எம்ப்ளாயி போய் பார்ப்போம். எம்ப்ளாயி கெட்டு கொடுத்துருக்குறோம், அதுதான் ப்ராப்ளம். நம்ம என்ன பண்ணோம், போஸ்ட்டு நம்ம கொடுக்கணும். சென்ட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டீட்டெயில் வெர்ஷன் 2 ஐடி 101 நேம் ஈக்குவல் டு ராஜு கரெக்டாக வந்துடுச்சா. இப்போ இந்த கண்டென்ட் டைப்பில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஜேசனுக்கு பதிலாக நான் வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட் டைப்பை கொடுத்து நான் சென்ட் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் வராது. ஸோ நம்மளுக்கு வந்து எரர் தான் நம்மளுக்கு வரும், நாட் ஃபவுண்டட் வரும். ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிக்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஹெட்டருக்குள்ளே வரக்கூடிய வேல்யூஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ஜேசன் ஃபார்மேட் வேல்யூஸாக தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் நீங்கள் ஜேசனை சொல்லி நீங்கள் சென்ட் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு அதை அக்சஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் அதோட யூசேஜ். ஸோ அப்போ நம்ம ஹெட்டருக்குள்ளே என்னெல்லாம் பாஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரிக்வெஸ்ட் மேப்பிங்குள்ளே என்னெல்லாம் வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணலாம், பாத்து, ஹெட்டர்ஸு, மெத்தடு, கன்சியூம்ஸு, ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோன்னா யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் ரிக்வெஸ்ட் மேப்பிங்குள்ளே என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்றதை நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இதை என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். ஃபர்தராக உங்களுக்கு என்ன வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு வந்து இதில் என்ன மாதிரி டைப்ஸ் வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுக்கணுன்ற ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா, அதை கமெண்ட்டில் எவ்வளோ பேர் நீங்கள் போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி நான் அந்த வீடியோஸை உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.